சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன், அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும் என்றார். ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஊழல் செய்து சிறை சென்றுள்ள நிலையில் தற்பொழுது மற்றொரு அமைச்சரும் சிறை செல்கிறார். மேலும் 5 அமைச்சர்கள் சிறை செல்ல உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் ஏற்கனவே 2 அதிகார மையங்கள் இருந்த நிலையில் தற்பொழுது தலைமை செயலரையும் சேர்த்து 3 அதிகார மையங்கள் உள்ளது என்று குறிப்பிட்டார். என்ஆர் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு ரங்கசாமியின் செயல்பாடுகளை முடக்கும் விதத்திலும் அவரை பலவீனப்படுத்தும் வகையிலும் என்ஆர் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் பாஜக மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் இருப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அதிகார போட்டிக்கான ஆட்சி என்று விமர்சனம் மேற்கொண்டார். முதல்வர் என்பவர் வாக்களித்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட வேண்டும். ஆனால் அவரை பணி செய்ய விடாமல் சிலர் முடக்குவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறல்களை புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் பாஜக கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.